Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸோட கிராஸ் கட்டிங் எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுற விருப்பம் வந்துன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் இந்த முறை பார்த்திங்கன்னா வெறும் நம்ம ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லிமிட்டட் சீட்ஸ் தான் போட போகிறோம். இதுதான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸோட ஃபினிஷிங் லுக்கு. ஜஸ்ட் வந்து அன்றைக்கி இந்த டிசைன் எதுவுமே எடுக்க முடியல. ஏன்னா இது ஒரு எமர்ஜென்சியாக வந்து மூணு சாரீ கொடுத்துருந்தாங்க ஒரே மாதிரி கலரு. பட் அந்த பார்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் அதில் வந்து 3 பேட்டர்ன் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்தது. அந்த 3 பேட்டர்னுமே நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸு. ஒன்றும் இல்லை, லைட்டாக வந்து அந்த பார்டர் ஒரு பக்கம் இருக்கிற பார்டர் எடுத்து டிசைன் பண்ணியாச்சு. நிறைய டிசைன் பண்ண முடியல. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நிறைய கிளாத் வந்து ரொம்பவே கம்மி. 2 பார்டருமே ரொம்ப ப்ராடாக இருந்தது. இன்னொன்றுனா கான்ட்ராஸ்ட் கலர் இல்லை அப்படிங்கிறதால நம்மளால் நிறைய ஒர்க் பண்ண முடியல. சிம்பிளாக வந்து ஒர்க் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட கட்டிங் நம்ம பார்க்கலாம். லைனிங் வந்து தண்ணியில் போட்டு அயன் பண்ணி எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணி கீழே வந்து ஸ்ட்ரைட் லைன், அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்து இது வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கஸ்டமர் நம்ம பார்த்ததில்லை, நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர். அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்காக ஸ்டிச் பண்ணுறாங்க இது. ஸோ அதனால் நம்ம இதில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நெக்கை வந்து அப்படியே அடித்து டர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது அந்த ஃபிட்டிங் கிடைக்காது. எப்போவுமே வந்து நெக்கை அடித்து டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா லேஸ் ஒர்க் ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ ஃபோல்ட் பண்ணி லென்த் அந்த ப்ளவுஸோட ஹைட் பார்த்துக்கிறேன், ஷோல்டரை பார்த்துக்கிறேன், நெக்கோட வித்து பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆமோல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஆமோலை வந்து கொஞ்சம் நீங்கள் சொதப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆமோல் கிட்ட சுருக்கும். அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஆமோலை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நெக்கோட வித்து, நெக்கோட டெப்த்து, ஷோல்டரு, ஆமோல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். 9.5 வர மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச், அதாவது இந்த கஸ்டமர் வந்து நியர்லி 36 or 37 செஸ்ட் ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே வந்து 9.5 அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டேன். லென்த்து பார்க்குறேன் 14.5 இருக்குது. ஷோல்டர் வந்து 5.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதை நான் கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்கோட விட்டையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். நமக்கு வந்து ஐடியா இருக்கும் இல்லையா, ஒரு 36 37க்கு வந்து எந்த அளவுக்கு வைக்கலாம். அதுவும் அன்மேரிட் பசங்க தான். ஸோ எப்படி இருப்பாங்க நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆமோல் வந்து கிட்டத்தட்ட 6 விட கொஞ்சம் கம்மியாக 5.25 இருக்குது. அது இருந்தால் போதும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கிறோம். என்ன தான் ப்ளவுஸை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேளை மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆமோல் வந்து ஒரு 6.5 7 அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கஸ்டமர் போடும்போது அவங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆமோல் ஷேப் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் கரெக்டாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இதை நான் செக் பண்ணுறேன். கிராஸ் கட்டிங்காக ஸ்ட்ரைட் கட்டிங்கான்னு. கிராஸ் கட்டிங் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா அப்படி எலாஸ்டிக் மாதிரி இழுத்து வரும். அப்படி தான் கிராஸ் கட்டிங். ஸோ கிராஸ் கட்டிங்கிறதால பேக்கை நான் கட் பண்ணிடுறேன். இல்லை ஸ்ட்ரைட் கட்டிங்காக இருந்தால் நம்ம வந்து அப்படியே சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒன்றா சேர்த்து கட் பண்ணுவோம். இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதால நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். லைனிங் எவ்வளோ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர் எடுத்திருந்தேன். ஏன்னா ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் வந்து நம்ம வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. 1 மீட்டரில் கட் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் வந்து அது தேவையில்லாத ரிஸ்க். அங்கங்கே நம்ம ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் 1.25 மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். 10 ரூபீஸ்லேருந்து 12 ரூபீஸ் அதிகமாகும். போனால் போது நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பேக் பார்ட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இன்னொரு பக்கம் வச்சு அப்படியே வந்து நம்ம ஃபுல் அவுட்லைன் போடுறோம். எல்லா வீடியோலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே தான் நம்ம பண்ணுறோம். எப்போவுமே வந்து நான் சொல்கிற விஷயந்தான், கிராஸ் கட்டிங்க்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. ஃபுல் அவுட்லைன் போட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடலை அப்படின்னு. வீடியோ போடணும் அப்படின்னு யோசிக்கும் போது அது வந்து போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனத்துலேயே நான் வந்து அப்படியே இருந்துட்டேன். பட் ஸ்டிச்சிங் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கோ அதை எடிட் பண்ணுறதுக்கோ அந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்ததால் நான் வந்து வீடியோ எடுத்து போட முடியாமல் இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் பற்றி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ரிப்ளை பண்ணவே முடியல. கால்ஸுமே நான் அவ்வளோ அட்டன் பண்ணல. ஏன்னா வந்து இப்போதைக்கு அட்மிஷன் போடலை அப்படிங்கிறதால நான் வந்து கால்ஸ் அட்டன் பண்ணல, ரிப்ளை பண்ணலை. ஸோ இனி வந்து நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ
அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு மெசேஜில் சொல்கிறேன். பட் ரொம்ப லிமிட்டடாக தான் நம்ம எடுக்க போகிறோம் இந்த முறை. எல்லார்கிட்டையும் ரிப்ளை நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா நம்ம வந்து கிளாஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நமக்கு ரிப்ளை பண்ணுறது இல்லைனா வீடியோஸ் பார்க்குறாங்க, நல்லா இருக்கு மேம்னு சொல்கிறாங்க. பட் அவங்க பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் ப்ரெஷர் கொடுக்கறது இல்லை. பட் இனிமேல் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்டாக தான் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறோம். கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நெக்கு, அதுக்கப்புறம் வந்து பட்டிக்கிட்ட வருதில்ல அந்த மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹைட்ன்றது கீழே இருந்து வர டாட்டை பிடிச்சிக்கோங்க. ஷோல்டரில் வந்து மிடில் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப இழுக்கக்கூடாது. ஆல்ரெடி வந்து இது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதால நம்ம அப்படியே தான் வச்சு பார்க்கணும். ஜஸ்ட் அது ஒரு மார்க்கிங். அதுக்கப்புறம் கீழே எங்கே எண்டாக இருக்கோ அங்கே ஒரு மார்க்கிங், அதை விட ஒரு 1/4 இன்ச்சு கீழே ஒரு மார்க்கிங் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆமோல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கீழே வச்சுட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து விட்டுருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கீழே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம எங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கோ அங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பட்டி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். பட்டி வந்து குட்டியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் பட்டி பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க தான், ஸோ பட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால நான் வந்து இன்னும் கொஞ்சம் மேலவே ஏற்றி வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் மேலே தூக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கப்பு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா 7 இன்ச் இருக்குது. அது வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு மேலே எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டை செக் பண்ணுறேன். 13.5 இன்ச் இருந்தால் போதும் அப்படிங்கிறதால 13.5 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து கிராஸ் கட்டிங் இல்லையா, அது தானாக இழுத்து வரும். நம்ம வந்து போடும்போது அந்த இழுத்து போடுற மாதிரி இருக்கும். அப்படி போட்டால் தான் கிராஸ் கட்டிங்கோட கம்ப்ளீட் வந்து அது லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதுக்குமே நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். ஸ்ட்ரைட் லைன் போட்டு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேப் தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த இப்போ நமக்கு தெரியும் அந்த பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ நல்லாயிருக்கும், ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். நெக்குக்குமே அதே மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம், போட்டு ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் இல்லாமல், லைனிங்க்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணிவிட்டேன். லைனிங் இல்லாமல் இதோட ஸ்டிச்சிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 400 சார்ஜ் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்கேன். பட் கம்மி தான். இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் அப்படிங்கிறதால அவங்களுக்கே வந்து நம்ம ஒரு 3 டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதால 400 அப்படி சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கெங்கே நாச் போடணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம நாச் போட்டு எடுத்துடலாம். நாச் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக் பிடிக்கிறதுக்கான மார்க்கிங் 10 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். என்ன கேல்குலேஷன் அப்படின்னா, செஸ்ட் வச்சோம் இல்லையா 9.5, அதை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சுட்டு 10 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். ஷோல்டரோட மிடில் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல கரெக்டாக வந்து டாட் வந்து கம்ப்ளீட் ஆனால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட டாட் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2.25, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு, 2 3/4, அதுக்கப்புறம் 1.5 எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இறக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டாட் வந்து அங்கே வந்து கம்ப்ளீட் ஆனால் போதும், ரொம்ப ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ 1 இன்ச் இறக்கமாக வச்சு ஜஸ்ட் நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன், நமக்கு அந்த ஷேப் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ எல்லா டாட்டுமே வந்து நமக்கு கரெக்டாக அதை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கீழே வர மாதிரி வருது டாட். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ அது வந்து கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த டாட்டுக்கு அந்த நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம்ல அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எங்கே வருதோ அங்கே வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நம்ம லைன் போட்டுட்டு 2 இன்ச் அளவுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆமோல் டாட்டு வந்து 3, 3.5, 4, 4.5 கூட வரும் ஒரு சிலருக்கு. உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு வராதிங்க. ஆமோல் டாட்டை கிட்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஷேப் போயிடும். ஸோ ஓரளவுக்கு தள்ளி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மார்க்கிங் எல்லாம் போட்டாச்சு. இது அப்படியே நமக்கு பேக்கில் மார்க்கிங் தெரியும். ஜஸ்ட் நான் வந்து ரஃப்பாக ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன், எங்கெங்கே கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு தெரியறதுக்காக. ஸோ இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதுக்கு மேலே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம ஸ்லீவுக்காக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம்.
ஸோ ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1.25 மீட்டர் எடுத்தேன் அப்படிங்கிறதால நமக்கு இவ்வளோ கிளாத் இருக்குது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சைடில் இல்லைனா ஹைட்டில் வந்து நம்ம வந்து ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 1.25 எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காசு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்லீவோட லென்த்து பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 12 இன்ச்சு கிட்ட இருந்தது. ஸோ அதே மாதிரி நான் எடுத்துடுறேன். இவங்க வந்து ஸ்டோன் ஒர்க் இல்லைனா பீட் ஒர்க்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, கொஞ்சம் வந்து ஃப்ரெண்டோட மேரேஜ் போடணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ரொம்ப கிராண்டாகவும் பண்ண முடியாது, ரொம்ப சிம்பிளாகவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதால ரன்னிங் ஸ்டோன் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்லீவுக்கு வந்து ஷேப் கொடுக்குற இடம்லாம் கரெக்டாக இருக்கா, 3.5 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக இருந்தது. ஸோ அதை நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். ஷேப் கொடுத்த அப்புறம் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி மெயின் பீஸ் வச்சு செக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லாம் இது எப்போவுமே எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம், கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுவோம். பட் ஜாயின் பண்ணும்போது ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அப்படி இல்லைனா கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணுற மெத்தடு தான் இது. மெயின் பார்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது எந்த ஒரு ஷார்ட்டேஜுமே இல்லாமல் நமக்கு வந்து நீட்டாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் நீங்களுமே அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டைமும் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸ்லீவையும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எடுத்தே வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து இன்றைக்கி தான் எடிட் பண்ணுறேன். எதுக்கு மெயினாக என்ன ரீசன் அப்படின்னா, கிளாஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கிளாஸுக்கான அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாகவே இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் இன்றைக்குமே நிறைய கால்ஸ் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. ஸோ அட்டன் பண்ணி நம்ம வந்து ஒருத்தருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் வந்து கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ எப்படி இருக்கும் கிளாஸஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஸ்லீவோட ஷேப் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் வந்து மெயின் சாரியோட ப்ளவுஸு. ஸோ இது பாருங்கள், ரெண்டுமே வந்து இவ்வளோ வித்தில் வந்து நமக்கு பார்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ மிடில் வந்து கிளாத்துமே வந்து ரொம்ப கம்மி தான், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ ஸ்லீவ் வந்து நான் ஒரு பக்கம் இருக்கிற பார்டர் எடுத்துக்கிறேன், இன்னொரு பக்கம் இருக்கிற பார்டர் வந்து நமக்கு டிசைனுக்கு தேவை. ஸோ ஸ்லீவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துடுறேன். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக நமக்கு தேவைப்படும், கொஞ்சம் ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிறத ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு கட் பண்ணிவிட்டு, பட்டி நமக்கு தேவையில்ல அதுக்கான கிளாத்தையும் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்துக்கலாம். அது இல்லாமல் நமக்கு இது வந்து காப்பர் கலர் ப்ளவுஸ் தான். ஸோ காப்பர் கலந்தது தான். ஸோ காப்பர் கலரில் வந்து நமக்கு பிளெயின் ஃபேப்ரிக் இருந்தாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் என்கிட்ட வந்து இப்போதைக்கு காப்பர் கலர் ஃபேப்ரிக் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம பார்டரே வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் நம்ம வந்து காப்பரில் வந்து 1 மீட்டர் கிளாத் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான சார்ஜஸை நம்ம தனியாக போடணும். ஸோ அதெல்லாம் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட ஃபினிஷிங் ஃபுல்லாக நீங்கள் எப்படி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.